பாத்தீங்கன்னா இப்போ அந்த 4 கதையை பத்தி சொன்னாங்க. 4 கதையிலயும் இப்ப போராளி கதை பாத்தீங்கன்னா, அது அந்த கிளைமாக்ஸ் ஒரு வரி தான் முதல்ல தோணுச்சு. இப்ப நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் இருப்பாப்படி. அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும், ஒரு பிரச்சனை வரும். ஒரு எதிராளியோட ஒரு சண்டை இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம பார்த்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு அட்வைஸ் குடுப்போம். அதாவது நம்ம பார்வையில இருந்து ஒரு அட்வைஸ் குடுப்போம். இது இப்படி போங்க, இப்படி போங்கன்னு. அதாவது ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் இல்லையா? இப்படிதான் அப்படி. நம்ம திங்க் பண்றது அவங்க 2 பேரும் ஏத்துக்காம, இன்னும் வேற சிந்தனையிலே இருந்து அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டு நம்மள எதிரி ஆயிட்டா என்ன ஆகும்? அப்படிதான் அந்த அது ஒரு வரி தான் கிளைமாக்ஸ் வரி. அதை வச்சுட்டு இதை எப்படி எழுதலாம், இதை எப்படி கதையா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, காப்பி சாப்பிட்டே யோசிக்கும் போது அந்த காப்பில இருந்து ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான பகுதிகள் அங்கங்க வந்து அதே உட்காந்துருச்சு. கடைசி அந்த கிளைமாக்ஸ் டச் ஆகும்போது கதை முடிஞ்சிருச்சு. அப்படிதான் அது அந்த இந்த கேரக்டர்லாம் வேற வந்தது. சம்பவம் வந்து அந்த கிளைமாக்ஸ் வரி தான். நீ யார் இதை கேட்கறதுக்கு அப்படின்னு, உனக்காக தான் கேட்கறாங்கிறது கூட அவங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறது தான் அந்த கதையோட இது. அடுத்தது இந்த இலக்கியன் கதையை பொறுத்த பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பொதுவா நாத்திகன் ஆத்திகம் இதை பத்தி எல்லாம் பேசுவோம். நம்ம அதிகமா உள்ள போகாம சொல்லணும்னா, நாத்திகம் பேசக்கூடியவங்க வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதுக்காக தான் நான் பேசுறேன், இதனாலதான் கடவுள் வேணாம். இப்ப இப்ப அந்த நாத்திகம் பேசுறது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு பாமரனா இருக்கவங்க வந்து அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. சாமி கும்பிடுவாங்க, கும்பிடாம இருப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா நிஜமாவே யாரு நாத்திகம் பேசுறாங்கன்னா, அந்த கடவுளை தன்னோட சுய லாபத்துக்கோ அல்லது ஒரு அரசியல் அனுபவத்துக்கோ யூஸ் பண்ணிக்கிறவங்க. அவங்க நிஜமாவே கடவுளை நம்புறது இல்லை. அப்ப அவங்க தான் நிஜமா நாத்திகம் பேசுறாங்க. ஆனா வெளியே அவங்க தான் பக்தியை வச்சு அதிகமா ஒரு டிராமா பண்ணுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே பொருத்தமா இருக்கும். இலக்கியம்னு பாத்தீங்கன்னா யாரு அது ஒரு புனிதமான இது, அங்க நீங்களாம் நெருங்கக்கூடாது அப்படின்னு தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள போனா அந்த இலக்கியத்தை வச்சு அவங்க எப்படி மேல வந்துக்கிறாங்க, எப்படி சம்பாதிச்சுக்கிறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது தன்னுடைய விளம்பரத்துக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது அந்த கதையோட ஒரு வரி. இலக்கியம் யாருக்கும் புரியாமல் இல்லை, எல்லாருக்கும் புரியும். ஆரம்ப காலத்துல எழுதிய செய்யுள் எல்லாம் கம்பராமாயணத்துல இருந்து எல்லா செய்யுளுமே பாமரர்கள் படிச்சு ரசித்த. இப்ப நமக்கு அது புரியாது, மொழி மாறி போச்சு. ஆனா பாமரர்கள் படிச்சு ரசிச்ச சாதாரண லாங்குவேஜ் தான் இப்ப வந்து ஹை லெவல்ல வச்சிருக்காங்க. புதுமைப்பித்தன் கதையை பத்தி இன்னைக்கு சொன்னாங்க. புதுமைப்பித்தன் கதையை வந்து எல்லாருமே படிச்சாங்க. பாமரன்னா இருக்கட்டும், பெரிய இலக்கியவாதி இருக்கட்டும், எல்லாருமே புதுமைப்பித்தன் கதையை படிச்சாங்க. இப்ப ஏன் அந்த இது இல்லாம இதெல்லாம் இவங்க படிக்கணும், இவங்க படிக்க கூடாது, இவங்க இது தீவிர இலக்கியம் இப்படி அப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரிதான் அந்த கதையோட அந்த டியூயல் ஆக்ட் எல்லாம் அதுலதான் வருது. அதுக்காக அந்த கதை எழுதுனது. ரசவாதம் கதை, ஆக்சுவலா ரசவாதம் கதை கிட்டத்தட்ட இதே போலதான். இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழ்நிலாம் பாத்தீங்கன்னா, இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஒரு குரூப் நம்பிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாயை அப்படின்னு வந்து சொல்றது நம்ம எடுத்து சொன்னா கூட அவங்க யாருமே புரிய மாட்டேங்குது. இதுதான் நிஜம், இது அப்படி ஒரு ஒரு இளைய தலைமுறையே அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது அப்பறந்தே வந்துட்டு இருக்கு. அவங்க அறிவே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க இதை முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நம்பி அதுலயே இறங்கிடுறாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் அது திருந்த ஒரு கட்டத்துல நம்மளையும் அதை பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைங்களாம் பேசுறாங்க இப்போ அந்த மாதிரி. அது அதை நோக்கி நம்மளையும் இழுத்துறாங்க. ஏங்கன்னா மூளை வேலை செய்யல, அவ்வளவுதான். அந்த இதுக்குள்ள நம்மளே இதுல இதை சொல்றதுக்காக தான் அந்த ஒரு அறிவியல் களம் மாதிரி அதை கொண்டு வந்தோம். முடிக்கும் போது வந்து ஒரு த்ரில்லரா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தது தான். ஆக்சுவலா ரசவாதம் கதைங்கிறது அதுதான். இல்லாத ஒண்ணே இருக்கிறத நம்ப வைக்கிறது. அது 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 எப்படி அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஏன் அதை செய்யறாரு, அவருக்கு பொறுத்தவரை அது நிஜம். ஆனா அது பொய். நிஜமா வெளி உலகத்துல அது பொய். அவர் வந்து இரும்பு தங்கமாக்க முடியும்னு நினைக்கிறாருன்னா அது நிஜம் அவரை பொறுத்தவரை, அதுல பொய்யே கிடையாது. கேட்கறவங்களும் அதை நம்பிடுறாங்க. அந்த அளவுக்கு போயிடுது அப்படிங்கிறது தான் அந்த ரசவாதம் கதையோட. இன்னொன்னு வந்து போராளி சொல்லியிருக்கேன், ரசவாதி சொல்லியிருக்கேன். அகத்தின் நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த சைத்தான் எல்லாருக்கும் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்ம எல்லாருமே சத்திய சோதனை சொல்லிட முடியாது. காந்தி ஒருத்தர் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்றோம், அவரும் முழுசா சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அவர் சொன்னதை வச்சுதான் சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு எல்லாருக்குமே அந்த சைத்தான் இருக்கும். எப்ப வரும்னு நமக்கு அது இருக்கிறது நமக்கே தெரியாது. நம்ம எல்லாமே நல்லதை தான் பண்ணிட்டு இருப்போம். எந்த செகண்ட்ல வரும், எதிர்பாராம வருமா, வராமையும் இருக்கலாம், வரலாம் அப்படிங்கிற ஒரு வரிதான் அந்த கதையோட அடிப்படை. இதான் சேர்ந்த 4 கலைக்கு சுருக்கும். அப்புறம் சார் இன்னைக்கு சொன்னார் இந்த
ஹவுஸ் ஹவுஸ் மேக்கர், ஹோம் மேக்கர் அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ஒரு சின்ன குட்டி கதை எழுதியிருந்தேன். அது இப்போ ஞாபகம் வந்துருச்சு சொல்லும்போது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட், அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு, அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க இன்னொருத்தர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, பேரலாக இருக்காங்க. சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷமே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு கணக்கு. இப்ப அவங்கள நடுவுல பார்த்துட்டு பார்க்கலான்னு போறாங்க. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னவங்க சொல்றாங்க, அங்க போய் வாய் விட்டுறாதீங்க, அவர் வந்து வீட்டுல இருக்காரு, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குவாரு. அந்த அம்மா ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இங்க நான் வீட்டுல இருக்கேன், நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க போய் எதுவும் வாய் விட்டுறாதீங்க சொல்லியே மிரட்டியே, கொஞ்சம் காமெடியா தான் அந்த கதையில இருந்தேன். சொல்லியே கூப்பிட்டு போவாங்க. அங்க போயிட்டு அவங்க லேடி 2 பேரு, பெண்கள் 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. இவன் வாய் விட்டு கேட்டுருவான், ஓட்ட வாய் கேட்காம இருக்க முடியாது, கேட்டுருவான். ஏன் வீட்டுல சும்மா இருக்க, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாச்சு, எல்லாத்துலயும் பெரிய ஆளா வந்தவனாச்சு, நீ பெரிய வேலைக்கெல்லாம் ஒரு பெரிய வேலையில விட்டுட்டு என் வீட்டுல இருக்க அப்படின்னு கேள்வி கேட்டுருவான். அவங்க 2 பேர் வருவாங்க. வரும்போது இவன் சொல்லுவார், என்னம்மா உங்க ஹஸ்பண்ட் இவன் இப்படி கேட்கறானே, என்னம்மா ஒன்னும் கேட்கக்கூடாதுன்னு கூட்டிட்டு இருந்தேன், நான் என்னென்ன கேட்டேங்க அப்படின்னா, ஏன் வீட்டுல சும்மா இருக்க அப்படின்னு கேட்டான். சமையல் செய்யறதுக்கு இவ்வளவு சம்பளம், வீடு கிளீன் பண்றதுக்கு இவ்வளவு சம்பளம், தோட்டத்தை கொஞ்சம் வசதியான ஆளுங்க தான், தோட்டத்து வேலைக்கு இவ்வளவு சம்பளம், இந்த மாதிரி கார் டிரைவருக்கு ஒரு சம்பளம், இப்படிலாம் கணக்கு போட்டா 40,000 வருது. நான் வீட்டுல இருந்த டிசைனிங்ல ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன், 60,000 வருது எனக்கு. நான் 60,000 சம்பாதிக்கிறேன், உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதே 40,000 தான், அவனை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன். வீட்டையும் பாத்துக்கிறேன், எனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வீட்டை பாத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளீன் பண்றதுல எனக்கு பிடிக்கும், நான் பாத்துக்கிறேன். என்னை பார்த்து எப்படி சும்மா இருக்குன்னு கேட்கறான். அப்ப நீங்க வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா சும்மா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவோம். அந்த அம்மா அவங்கள மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு கதை எழுதியிருந்தேன். அது படிக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தை அது ஏன் அப்படி இன்னும் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அது இப்ப மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார்.